இன்றைய தினம் ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் திரு ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சி இனிது வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான கருப்பொருள் இளைஞர்களுடைய நம்பிக்கைகளும் அவங்களுடைய ஆசைகளும் நனவாக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வருடத்திற்கான உலக மக்கள் தொகை தினத்திற்கான ஒரு கருப்பொருள் தீம். அந்த வகையில் இளைஞர்கள் நலன் சார்ந்த அனைத்து திட்டங்களும், குறிப்பாக சுகாதாரத்துறை சார்பாக அவர்களுடைய நலனை, உடல் ஆரோக்கியத்தை, மனல் ஆரோக்கியத்தை பேணுகிற வகையில் அனைத்து முன்னெடுப்புகளையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான சமுதாயம்னா ஃபஸ்ட்டு சரியான வயதில் திருமணம் செய்யணும். அப்புறம் ஒவ்வொரு குழந்தை பிறப்பும் ஒரு திட்டமிடலோட தாய் நல்ல ஆரோக்கியத்துடன், ஒரு மன ஆரோக்கியத்துடன், உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் எப்போ இருக்கோ அப்போ குழந்தைய பெற்றுக்கணும். அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல், அதாவது மருத்துவமனையில் தான், அது அரசு ஆரம்ப சுகாதார நிலையமாக இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, இல்லை தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு அரசு மருத்துவமனையில் அல்லது ஒரு மருத்துவமனையில் தான் அந்த குழந்தை பெற வேண்டும். வீட்டில் அந்த பிரசவம் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடாது. அப்புறம் அடுத்த ஒரு குழந்தையிலிருந்து அடுத்த குழந்தைக்கான இடைவெளி போதிய அளவு, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சம் மினிமம் ஒரு 2 to 3 years அந்த கேப் இருக்கணும். அப்போ தான் அந்த தாய் அந்த உடல் ஆரோக்கியம், மனல் ஆரோக்கியம் இருக்க முடியும். அதை வலியுறுத்தி நம்ம இன்றைய தினம் ஒரு மக்கள் தொகை தினம் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம துறை சார்ந்த அனைத்து மருத்துவர்கள், செவிலியர் அனைவருக்கும் இந்த செய்தியை நம்ம சொல்லி, மேலும் எந்த அளவிற்கு நம்ம தாய் நல சேவைகளை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறத நோக்கி இப்போ பேசிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அப்புறம் தாலுக் லெவலில் தாலுக்கா மருத்துவமனை, மாவட்ட மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லாம் இருக்குது. அங்கே நம்ம சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் பொதுமக்களுக்காக நம்ம மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ தூய்மையாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற மருத்துவ பயனாளிகளிடம் மருத்துவர்களும் அந்த செவிலியர்களும் ஒரு மரியாதைக்குரிய வகையில் அவங்கள நடத்தணும். அப்படிங்கிற போன்ற விஷயங்களை நம்ம செயல்படுத்தணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை செயல்படுத்திக்கணும். ஊட்டச்சத்து குறைபாடை நீக்கிறதுக்காக திட்டங்களை வலுப்படுத்த இருக்கீங்களா? செயல் திட்டங்கள் இருக்கா? கர்ப்பிணி பெண்கள் முதல் கொண்டு பெண்களுக்கே அந்த ஊட்டச்சத்து குறைபாடுங்கிறது அதிகமாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மையங்கள்லாம் இருக்கு. அதற்கு கருவுற்ற பெண்கள் மட்டுமல்ல, அந்த குழந்தைகளும் அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் கர்ப்ப காலத்தில் ஏற்படுற ரத்த சோகை, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து, அது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதற்கு நம்ம தேவையான மருந்துகளும், இப்போ இரும்பு சத்து உடைய அந்த இன்ஜெக்ஷன்ஸும் போன்றதும் நம்ம அரசு மருத்துவமனையிலே அது கிடைக்குது. அதற்கான அனைத்து வசதிகளும் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். தனியார் கல்லூரிகள் நிகர்நிலை அந்தஸ்துக்காக சட்ட போராட்டம் நடத்துவோம்னு சொல்லியிருந்தீங்க. எப்போ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? கல்வி வாய்ப்பு, இடஒதுக்கீடு எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம எப்படி சரி, நம்மளுடைய ஏஜி அவருடைய நம்ம ஒப்பீனியன் பேஸ் பண்ணி, அவங்களோட லீகல் ஒப்பீனியன் வாங்கியிருக்கோம். அவங்க பேஸ் பண்ணி விரைவில் அதுக்கான ஒரு சீராய்வு மனு நம்ம ஃபைல் பண்ணுறதா இருக்கும். அது நான் பண்ணுறப்ப நான் கண்டிப்பாக நம்ம அஃபிஷியலாக நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் எனப்படுகிற அந்த விகிதம் பார்த்தீங்கன்னா 1.3 இருக்குது. இது ரீப்ளேஸ்மெண்ட் லெவல், அதாவது சமநிலை தொடர வேண்டும்னா, இப்போ இருக்கிற நிலை தொடரணும்னா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 2.1 இருக்க வேண்டும். தமிழகத்தில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு ஏஜிங் சொசைட்டியாக நம்ம தமிழகம் படிப்படியாக மாறிட்டு இருக்கு. தற்பொழுது 100ல் 14 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறோம். அது அடுத்த 10 ஆண்டுகள் அது 5ல்
ஒருவர் 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. அதான் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல காரணங்கள் இருக்கு. பொருளாதார ரீதியாகவும் சரி, அப்புறம் பெண்கள் ஒரு ஆணாதிக்க சூழலாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் அந்த காரணிகளை அட்ரஸ் பண்றது தான் சரியானதா இருக்கும். இப்போ நம்ம எடுத்த உடனே இது கொஞ்சம் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறத தாண்டி அது எதனால இது வருது அப்படிங்கிறத அதை அனலைஸ் பண்ணி அதற்கான அந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணா படிப்படியாக அந்த சூழல் மாறும். சார், கண்ணகி நகர் மாதிரியான பகுதிகளில் கர்ப்பிணி பெண்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்படுறது இல்ல. கருவுடைய குழந்தை இறக்கக்கூடிய அபாயங்கள் இருக்கு. சமீபத்துல கூட மெர்சின்னு ஒரு பொண்ணுக்கு அப்படி நடந்திருக்கு. மருத்துவர்கள் அதிகப்படுத்தணும். அதே போல இல்ல, அந்த நீங்க குறிப்பிட்ட நிகழ்வுல கண்டிப்பா கண்ணகி நகர் அந்த மருத்துவ வளாகத்துல மருத்துவர்கள் இருந்தாங்க. அந்த ஒரு காம்ப்ளிகேஷன் அப்ரப்ஷியோ பிளசண்டா அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிகேஷன், அதாவது அந்த பிளசண்டான்னு சொல்லப்படுற அந்த தமிழ் நச்சுக்குடி அப்படிங்கிறது இந்த கர்ப்பப்பையிலேயே ஒட்டிக்கிட்டு இருந்தது. அது பேரு சொல்லுவோம் அப்ரப்ஷியோ பிளசண்டா அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்னாலதான் அந்த இறப்பு நடந்ததை ஒழிய அங்க மருத்துவர்கள் இல்லாம அட்டென்ட் பண்ணாதனால அது எடுக்கல. சார், அது மட்டும் இல்ல சார், கடந்த காலங்கள்லயுமே இந்த மாதிரி பிரச்சனையை அந்த மக்கள் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு வராங்க. இன்னொன்னு போஷா ஹாஸ்பிட்டல் அனுப்புறாங்க, இங்க இருந்து பார்க்க முடியலன்னு அனுப்புறாங்க கடைசி நேரத்துல. அந்த இடத்துலதான் இந்த காம்ப்ளிகேஷன் வருதுன்னு அந்த மக்களே வந்து சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா? இல்ல, வருங்காலங்கள்ல இந்த மாதிரி இருக்காது. பிளஸ் அந்த மாதிரி அந்த பகுதி மக்களுக்காக மருத்துவ சேவைகள், குறிப்பாக அந்த மகப்பேறு சேவைகளுக்காக சோழிங்கநல்லூர் அரசு மருத்துவமனையை நாங்க மேம்படுத்த போறோம். அதை விரைவில் அதை மேம்படுத்தி அதை இனாகிரேட் பண்ண போறோம். சோழிங்கநல்லூர்